யூசுவலா நம்ம லைப்போசக்ஷன் சர்ஜரி அல்லது டம்மி டக் சர்ஜரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைப்போசக்ஷன் பண்ண ஏரியாலயும், ஆப்ரேட் பண்ண ஏரியாலயும் ரொம்ப ஸ்வெல்லிங் வர்றத பார்த்துக்கலாம். இப்போ லைப்போசக்ஷன்னா, அப்டாமினல் லைப்போசக்ஷன், 360 டிகிரி லைப்போசக்ஷன் பண்றோம். அதே மாதிரி ஆர்ம் லைப்போசக்ஷன், தை லைப்போசக்ஷன்லாம் பண்ணும்போது, இம்மீடியேட்டா ஆஃப்டர் லைப்போசக்ஷன் பார்த்தா, நல்லா வந்து நீட்டா வந்து ஃபேட் எல்லாம் ரிமூவ் ஆனது நல்லா தெரியும் நமக்கு. பட் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 8 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா, எகைன் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வர்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து மெயினா எதனாலனா, நம்ம லிம்பாட்டிக் சேனல்ஸ டிஸ்டர்ப் பண்றதுனால தான் இந்த ஸ்வெல்லிங் வருது. யூசுவலா லிம்ப் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடி டிஷ்யூல பிளட்டை எல்லாம் பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தேங்கி நிக்கிற ஒரு ஃப்ளூயிட் தான் லிம்ப். இது வந்து நம்மளுக்கு வந்து பாடிக்கு இம்யூன் சிஸ்டத்த டெவலப் பண்றதுக்கும், அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி குடுக்கும். இந்த டிஷ்யூஸ்ல இருக்கிற லிம்ப் எல்லாம் வந்து எகைன் போய் லிம்ப் நோட்ஸ்ல பக்கத்திலேயே இருக்கிற லிம்ப் நோட்ஸ்ல போய் ட்ரெயின் ஆயிட்டு, யூசுவலா நம்மளுக்கு 2 ஆக்ஸிலரி ரீஜியன்ல, கிராயின் ரீஜியன்ல, அம்பிலிகஸ சுத்திலாம் நெறைய லிம்ப் நோட்ஸும், லிம்பாட்டிக் சேனல்ஸும் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த டிஷ்யூஸ்ல இருக்கிற லிம்ப் வந்து ட்ரெயின் ஆயிட்டு, அப்புறம் அங்கருந்து லிம்பாட்டிக் சேனல்ஸ் மூலியமா எகைன் வந்து ஹார்ட்டுக்கே போய் சேர்ந்துடும். பட் நம்ம ஆப்பரேட் பண்ணும்போது, இப்ப நம்ம லைப்போசக்ஷன் பண்ணும்போது, இந்த லிம்பாட்டிக் சேனல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி டம்மி டக் சர்ஜரி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்சிஷன் போடும்போது அந்த லிம்பாட்டிக் சேனல்ஸ் எல்லாம் கட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது, நம்ம லிம்ப் எல்லாம் வந்து போய் அதனோட இடத்துல ட்ரெயின் ஆக முடியாம, டிஸ்டர்ப் ஆகறதுனால, அது டிஷ்யூஸ்லயே தேங்கி நிக்குது. அந்த மாரி தேங்கி நிக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்வெல்லிங் வருது. இந்த ஸ்வெல்லிங்க வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கம்ப்ரஷன் கார்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து யூசுவலா லைப்போசக்ஷன் அண்ட் டம்மி டக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம். அது போடுறது மூலியமாவும் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம லிம்பாட்டிக் மசாஜ்ன்னு இருக்கு. அதாவது அது ரொம்ப ஸ்ட்ராங் மசாஜா இல்லாம, ஒரு மெல்லிதான மசாஜா நம்ம வந்து அந்த டிஷ்யூஸ வந்து டுவர்ட்ஸ் லிம்பாட்டிக் சேனல்ஸ் பண்றது மசாஜ் பண்றது மூலியமா, இந்த டிஷ்யூஸ்ல இருக்கிற லிம்ஃப வந்து நம்ம அந்த லிம்பாட்டிக் சேனல்ஸ்குள்ள ட்ரெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி லிம்பாட்டிக் மசாஜ் கன்டினியூஸா நம்ம தொடர்ந்து பண்ணும்போது, நமக்கு வந்து அந்த ஆப்பரேட் பண்ண இடத்துல நல்ல ஸ்வெல்லிங் குறைஞ்சு, நல்ல வந்து அந்த ஸ்கின் வந்து செட்டில் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இப்ப லைப்போசக்ஷன் அண்ட் டம்மி டக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, ஃபாலோ பண்ணி ஸ்வெல்லிங் வந்தது அப்படின்னா, டாக்டர்கிட்ட எப்படி பண்றது இந்த லிம்பாட்டிக் மசாஜ் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு, நீங்க வீட்லயே நீங்க லிம்பாட்டிக் மசாஜ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஆல்.